யார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் பால் பொங்கிருச்சு. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? காஃபிக்கு பால் காய்ச்சி பொங்குனதுக்கு யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஏங்க வெண்ணிலா, எங்க வீட்டுக்கு முதல் தடவையா வந்து பால் காய்ச்சிருக்கீங்க, அது பொங்கி இருக்கு. இதெல்லாம் மெமரிஸ் இல்லையா? அது மட்டும் இல்லாம வரும்போது நீங்க வலது கால எடுத்து வச்சு வந்தீங்க, அதுவே எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியலையே. நான் ஏதோ சாதாரணமா தான் வந்தேன். பாத்தீங்களா, அப்ப கூட சரியா தான் வந்திருக்கீங்க. கிரேட் வெண்ணிலா. பாத்தீங்களா, இந்த நிதானம் தான் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. எல்லா சுச்சுவேஷன்லயுமே எப்படி நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அது சரி. செல்வம், வீடெல்லாம் பார்த்தது போதும், உட்காருங்க. உட்காருங்க மாப்ள. வாவ், சூப்பருங்க. பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே. ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. டேய், காஃபியே வேண்டான்னு புடிவாதம் பிடிப்ப, டீ தான் பெஸ்ட்னு சொல்லுவியேடா. அப்பெல்லாம் இப்படி ஒரு நல்ல காஃபியை குடிச்சது இல்லைல்ல. இதுக்கே இப்படி சொல்றீங்களே? எங்க வெண்ணிலா சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா. அதுலயே ஒரு வெத்த குழம்பு வைப்பா பாருங்க, நிறைய சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு. அத மட்டும் நீங்க சாப்பிட்டீங்க, தினமும் அந்த குழம்பு தான் வேணும்னு நீங்க கேப்பீங்க. அப்படியா? மா, ஆமா தம்பி, அப்படி கேட்கணும் போலதான் இருக்கும். ஆனா அப்படி மட்டும் கேட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு நாள் குழம்பு வச்சு அத ஒரு வாரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதையே கொடுப்பாங்க. சரி, நாம மத்ததெல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு என்ன சீர் செய்யணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. இதே மாதிரி என் பையன் சந்தோஷமா இருந்தாலே போதும். அதுக்கு மேல நாங்க எதுவும் எதிர்பார்க்கலங்க. சீர்சனத்தியோட ஒருத்தி வந்தா என்ன பிரயோஜனம்? என் புள்ள தினம் தினம் சித்திரவதை பட்டதுதான் மிச்சம். நாங்க முரளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதே இங்க இருக்கிறத கட்டி காப்பாத்த ஒரு பொண்ணு வேணும்னு தான். மத்தபடி உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. அப்புறம் என்ன, அவர்தான் சொல்லிட்டாரே. நீங்க ஏன் தனியா ஊர்ல இருக்கீங்க? நீங்களும் இங்க வந்து உங்க பையனோட இருக்கலாமே. ஊர்ல எங்களுக்கு பழகி போச்சுங்க. என்ன இருந்தாலும் பிறந்து வளர்ந்த ஊர்ல சொந்த பந்தங்களோட இருக்கிறது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆமாமா, அந்த சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. ஆமா, நாங்க அப்பப்போ வந்து பாத்துப்போம். எங்களால முடியலனா அவங்க வந்து எங்களை ஒரு எட்டு பாத்துட்டு போகட்டும். இவங்களும் கல்யாணம் ஆகி ஃப்ரீயா இருந்தா தானே ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்பதானே உன்னை ரூம்ல இருந்து விரட்டி விட்டேன், அதுக்குள்ள ஹால்ல வந்து நிக்கிறியா? இப்படியே கண்ணு முன்னாடி வந்து நின்னு என்னை ஏமாத்துறதே உன் வேலையா போச்சு. போடா.